நம்ம பண்ணையில் 3 மாதத்துக்கு முன்னே வாங்கின இந்த கோங்கு செம்மறி ஆட்டை மொட்டையடித்து குளிப்பாட்டி பெயர் வைக்கிற நாளாக இன்றைக்கி அமைஞ்சது. இந்த ஆட்டை ஏன் மொட்டையடிக்கிறேன்னு தெரியுமா? காரணம் உங்களை ஆச்சரியப்படும். வாங்க அது என்னன்னு சொல்லுறேன். ஒரு 2 மாதம் முன்னே இந்த கெடாவோட கொம்பை உருவியாச்சு. இன்னைக்கு நான் இந்த கெடா முடியை ஃபுல் கட்டிங் போட யூஸ் பண்ண டூல் இந்த ஷீப் ட்ரிம்மர். இந்த ட்ரிம்மர் யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணணும். கெடா நரம்புல வெட்டிருச்சுன்னா சில நேரம் கெடா இறந்து போக கூட வாய்ப்பு இருக்கு. அனுபவம் இல்லாத பட்சத்தில் கத்திரிக்கோல் கூட யூஸ் பண்ணணும். இப்படி கிடா முடியை வெட்டுறதுனால கிடாவோட உடல் வெப்பம் தனியும், பேன், உண்ணி போன்ற ஒட்டுண்ணிகள் கண்ட்ரோல் ஆகும். கிடா எடுக்கிற உணவு அதோட ரோமத்துக்கு சத்துக்களாக அதிகமாக போகாமல் அதோட உடல் வளர்ச்சிக்கு உதவுது. முடி வெட்டின கையோட கிடாவை தொட்டியில் போட்டு நல்லா குளிப்பாட்டிட்டேன். இந்த கிடாவுக்கு இப்போ ஒரு பேர் வைக்கணும்னு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் அதிகமாக சஜஸ்ட் பண்ண பேரான ராயன்கிற பேரை சூட்டினேன். ஒரு சில நிமிடத்தில் கெடாயோட தோற்றமே மாறிடுச்சு. இப்படி பண்ணுறதுனால கெடா நல்லா உணவு எடுக்கும், அது போக ஆரோக்கியமாகவும் இருக்கும். மேலும் இது போன்ற வீடியோஸ்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.